ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருடி ஸ்பெஷல் சேனல். இன்றைக்கி ஒரு மீன் ஃபிஷ்ஷு கறி பார்க்கலாம். நான் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். என்ன மீன் வாங்குறதுனே தெரியல. இந்த மீன் என்ன மீனுன்னு கேட்டு பார்த்து வாங்கினேன். இது கண்ணாடி பாறைன்னு சொன்னாங்க. ஒரு 4 மீன் போல் கொடுத்தாங்க. வெயிட்லாம் கிடையாது, சும்மா பேரம் பேசி வாங்குறது தான். நமக்கு பேரம் பேசவே தெரியாது. பட் ஆனால் அங்கே உள்ள ஆண்டிகள்லாம் நல்லா பேசி கூப்பிட்டு கொடுத்தாங்க. இந்த மீனை பாருங்கள், இதுக்கு அடிஷ்னலாக ஒரு குட்டி மீனெல்லாம் அள்ளி போட்டாங்க. ஸோ அதையும் வாங்கிட்டு கிடச்சதே போதும்னு சொல்லி கிளம்பிட்டோம். திருப்பி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். மாங்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன், சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் பக்கத்துலேயே தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம நார்மலாக செய்யக்கூடிய மீன் குழம்புக்குள்ளே தான். பச்சை மிளகாய் 2 வச்சுக்கிட்டேன், ஏன்னா எங்கள் வீட்டில் காரம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் பச்சை மிளகாய் 2 போதும்னு சொல்லி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ தேங்காய் மட்டும் நான் அரைக்க மாட்டேன் மீன் குழம்புக்கு. பாருங்கள், தேங்காய் இல்லாமல் தேங்காய் அதோட சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மீன் கழுவ போனேன். மீன் க்ளீன் பண்ணுறதுங்கிறது பெரிய ஒரு ப்ராசஸ்ஸு. எனக்கு மீன் க்ளீன் பண்ணுறதுங்கிறது இப்போ ரீசெண்டாக நான் கற்றுக்கிட்டது தான். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன ஸ்லைஸாக. எனக்கு மீன் எப்படி க்ளீன் பண்ணணுங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ப்ரீஃபாக போடுறேன். இப்போ பாருங்கள், என்னால் முடிஞ்ச வரைக்குமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், மீன் சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. ரொம்ப டீப்பாக க்ளீன் பண்ணுவேன் நான் மீன் க்ளீன் பண்ணேன்னா. அடுத்து சின்ன மீன் பொடி மீனையும் நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இதை நான் இன்றைக்கி சமைக்க போகிறதில்ல, நாளைக்கு சமைக்கலாம்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டேன். ஏன்னா இப்போ பெரிய மீனை சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய டூல் இது தான். இப்போ பாருங்கள், மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான். இதை போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது கடாயை எடுத்து போட்டு வச்சாச்சு. இது குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த கடாயை நல்லா காயட்டும். எண்ணெய் விட்டு இப்போ தான் நான் அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம கடகடன்னு 2 வேலையும் செய்யணும் இல்லையா. மீன் குழம்பு வைக்கிறதுங்கிறது பெரிய ஒரு ப்ராசஸ்ஸு. இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம இதனுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பயங்கரமான ஒரு ப்ராசஸ்ஸு. இப்போ பாருங்கள், கடாய் நல்லா சூடு வந்துருச்சு. இப்போ இந்த கடாயில் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நம்ம வதக்க வேண்டியதான். அது வதக்கிட்டு இருக்கும்போதே நம்ம பக்கத்துலேயே ஃப்ரையும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருந்துகிட்டு இருந்தேன். மீன் குழம்பு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். எங்கள் பசங்கள்லாம் ரொம்ப சாப்பிடுவாங்க விரும்பி. ஆனால் நம்ம வைக்கிற நமக்கு தான் அது ரொம்ப ஒரு பெரிய வேலையான விஷயமா இருக்கும். க்ளீன் பண்ணிட்டா ஈஸி தான். பட் ஆனால் க்ளீன் பண்ணாமலே நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அது இன்னும் கஷ்டம்தான். இப்போ பாருங்கள், நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஏன்னா கடாயில் நல்லெண்ணெய் விட்டு நான் எப்போயுமே மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் தாளிப்பேன். இப்போ நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அடுத்து வடகம் நான் எங்கள் வீட்டில் போட்டு வச்சுருந்தேன். எங்கள் மாமி போட்டு கொடுத்த வடகம் இருந்துச்சு. ஸோ அந்த வடகத்தை போட்டு தாளிச்சிடலான்னு சொல்லிட்டு வடகத்தை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வடகம் போடுறேன். இப்போ பாருங்கள், வடகம் போட்டிருக்கேன். இந்த வடகங்கிறது அதில் நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆல்ரெடி இருக்கும். வடகம், வெந்தயம், சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம ட்ரை பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதுதான் வடகம். இது போட்டால் நல்ல வாசமாக இருக்கும் மீன் குழம்புக்கு. இதனுடைய வாசமே தனியாக இருக்கும். மீன் குழம்பு நல்லா ஸ்மெல்லாகவும் இருக்கும். மீனுடைய ஸ்மெல் இல்லாமல் வடகத்தினுடைய ஸ்மெல் இருக்கும்போது நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வடகம் போட்டிருக்கேன். அடுத்து சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த சின்ன வெங்காயத்தை போட்டிருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம் போட்டுட்டு 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கணும். எப்போயுமே மீன் குழம்பு மண் சட்டியில் வச்சா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இந்த கடாயில் தான் வச்சுருக்கேன். மண் சட்டி எங்கள் வீட்டில் ஒரு 2-3 மண் சட்டி பசங்க உடச்சிட்டாங்க. நான் புதுசாக வாங்கினதுக்கப்புறம் நான் போட்டு விட்றேன். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிட்டுருக்கு. அதில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுறேன். இது நல்லா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான், நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா திருப்பி 2 பக்கமும் நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். வதங்காமல் போட்டோன்னா குழம்பு நல்லா டேஸ்ட் இருக்காது. இப்போ சைடில் நம்ம மிளகாத்தூள் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் கொஞ்சம் புளியும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். புளி, உப்பு போட்டு நம்ம ஆட் பண்ணி வச்சுருந்தோம்னா அது டேஸ்ட் நல்லா ஊறிட்டுருக்கும். எப்போயுமே சிக்கன்லாம் மேக்னேட் பண்ணுற மாதிரி மீனையும் என்ன பண்ணணுன்னா, புளி, மிளகாத்தூள் போட்டு நல்லா உப்பு போட்டு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சு அப்படின்னா நல்லா டேஸ்ட் இருக்கும் ஃப்ரை பண்ணும்போது. இப்போ பாருங்கள், உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது எல்லாமே நல்லா கோட் ஆகணும் உள்ளே மீனில். ஒரு மீன்லேயும் நல்லா உள்ளே கோட் ஆகணும்.
ஃபிஷ் ஃப்ரைங்கிறதே ஒரு தனி டேஸ்ட்டு தான், நம்ம செய்கிறதுல தான் இருக்குது. எப்போயுமே புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. லெமனை விட புளி தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நான் லெமன் இல்லை, புளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி 10 நிமிஷம் ஊற வைக்கணும். அதுக்கிடையில் நம்ம மீன் குழம்புக்குள்ளது எல்லாமே வதங்கிட்டு சேர்த்து தக்காளி நான் போட்டுக்கிறேன். தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அது நல்லா வதங்கிட்டுருக்கு. அடுத்து மீன் இன்னும் கொஞ்சம் பெரட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மீனை நல்லா பெரட்டி விட்டுட்ருக்கேன். ஏன்னா நம்ம லைட்டாக கோட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் ஆகாது, இல்லை டேஸ்ட்டு குறையும். ஸோ அதனால் நல்லா எங்கே பார்த்தாலும் கோட் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணணும். எந்த அளவுக்கு நம்ம வந்து அதை நல்லா மேக்னேட் பண்ணி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் இருக்கும். உள்ளெல்லாம் போயிட்டு நல்லா இந்த புளிப்பு சுவையும் இனிப்பு சுவை, இந்த புளிப்பு நல்லா உள்ளே இறங்கியிருக்கணும் ஃபிஷ்ஷில். உப்புன்னு அப்போ தான் நல்லா சோறும், காரம் புளிப்பு எல்லாமே இருக்கும். அடுத்து நான் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எப்போயுமே தேங்காய் தான் போட்டு வறுப்பேன். ஃப்ரைக்கு வந்து எனக்கு தேங்காய் ஆட் பண்ணியிருந்தால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ பசங்களும் நல்லா சாப்பிட்ருவாங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இப்போ பாருங்கள் நல்லா எங்கே பார்த்தாலும் கோட்டாகிற மாதிரி நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன் இதே இவ்வளோ நேரம் காமிக்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த மீனில் வந்து இவ்வளோ டேஸ்ட் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா திருப்பி இதே மெத்தடில் செய்வீங்க. இங்கே பாருங்கள், மீன் குழம்புக்கு நல்லா வதங்கிடுச்சு தக்காளியும். அடுத்து நான் புளியும் மிளகாத்தூளும் கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் விட்டுறேன். எனக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மட்டும்தான் நான் கரைச்சிருக்கேன். அதுலேயே நான் உப்பும் ஆட் பண்ணிவிடுவேன், தனியாலாம் போட மாட்டேன். புளி மிளகாத்தூள் உப்பு 3யுமே நான் தனியாக எடுத்து கரைச்சி வச்சுருவேன். அதையும் நான் உள்ளே ஆட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், மீன் குழம்பு நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர மாதிரி நல்லா கொதிக்கணும். சைடில் நான் அது கொதித்து வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாமல் நான் பக்கத்துலேயே ஒரு மீன் பொரிக்கிறதுக்கு கடாய் வச்சுட்டேன், தவா வச்சுட்டேன். அந்த தவாவில் நான் இப்போ எண்ணெயை விடுறேன். தேவையான அளவு எண்ணெயை விட்டுட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம மீனை பொரித்து எடுத்துடலாம். ஏன்னா இதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஸோ மீனும் நல்லா கோட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் 1 பை 1 பொரிச்சு எடுக்கிறேன். ஒரு பேட்சாக பொரிச்சு எடுத்துடலான்னு சொல்லிட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், 1 பை 1 பொரிச்சு எடுக்கிறேன். அதுக்குள்ளே நமக்கே டெம்ட் ஆகிடும். ஏன்னா நம்ம நின்று சமைக்கிற போதே நமக்கு பசி தாங்காது. ஸோ அதனால் அதுவே டெம்ட் ஆகிடும். பசங்க அதுக்கு மேலே மீன் பொரிச்சிட்டிங்களான்னு வந்து பார்ப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்மெல்லு வந்து அந்த ஹாலில் இருந்தாலும் ரூமில் இருந்தாலும் அந்த ஸ்மெல்லு அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு வந்துடும். இங்கே பாருங்கள், ஒரு மீனாக நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு மீனாக நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். அது மேலேயே மசாலாவையும் நம்ம ஆட் பண்ணிடணும். எல்லா மசாலாவையுமே உள்ளே கொடுத்துடணும். ஏன்னா நம்ம மசாலாவை மேலோட்டமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே நம்ம நல்லா இதாகாது, டேஸ்ட்டு குறையிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா உள்ளே கோட்டிங் கொடுத்து விட்டுறணும். யாருக்கெல்லாம் மீன் குழம்பு பிடிக்குங்கிறத சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், மீன் குழம்பு கொதிச்சிருச்சு. வெறும் ரா மீன் குழம்பா கொதிச்சிட்ருக்கு. அதில் நம்ம வேறு என்னெல்லாம் ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிக்கணும். இந்த புளியினுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும். நான் இப்போ தேங்காய் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் இருந்துச்சுல, அதை ஆட் பண்ணிட்டேன். சைடில் நம்ம மீன் பொரித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ஃப்ரை ஆன மீனை பாருங்கள். அடுத்து குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். குழம்புல போடுறதுக்கு அதனுடைய மண்டை வால் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தலையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். அடுத்து மாங்காய் போடணும். ஸோ இப்போ மீனையும் நான் உள்ளே ஆட் பண்ணிட்டேன். குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டு மாங்காவும் போட்டுட்டேன், மீனும் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்திருக்கு. எப்போயுமே மீன் குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா மீன் நல்லா வேகணும். இங்கே ஃப்ரையும் ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு பேட்ச் பொரித்து எடுத்து வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், ஒரு பேட்ச் நான் வாழலையில் பொரித்து எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்த பேட்ச் போட்டுட்ருக்கேன். ஏன்னா ஒட்டுக்கா போட்டோம்னா எல்லாமே மீன்லாம் உடஞ்சிரும். ஸோ அதனால் உடையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேட்சாக நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மீன் வாங்கும்போது என்ன மீனுன்னு அவங்கள்ட்ட கேட்டேன். கண்ணாடி பாறைன்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்ணாடி பாறைன்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. 2 பேட்சையும் பொரித்து எடுத்து நான் வச்சுட்டேன். அடுத்து நம்ம சாப்பிட வேண்டியதான். சாதம் போட்டு குழம்பு வச்சு மீன் பொரியல் வச்சு சாப்பிட வேண்டியதான். எங்கள் வீட்டில் இன்றைக்கி மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மீனை நீங்கள் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ஸோ மீன் வாங்கி க்ளீன் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் திஸ் சேனல்.